ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மாயா பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. உடனே ரகுராம் இனிதான் நீ சீனு கூட சேர்ந்து வாழணும் மாயா, அதனால் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னதும், இல்லை பெரியப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னதும், ஏமாயா அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை விட்டு போகிறதுக்கு, அப்போது நீ என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சீனு கேட்குறாங்க. இல்லை சீனு, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறது அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல. சொல்லப்போனால் அத்தை இன்னைக்கு என்ன மருமகளாக ஏற்றுப்பாங்க, நாளைக்கு ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் கண்டிப்பாக அவங்க என்ன மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை சீனு. இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் கிடையாது பெரியப்பா, வேற இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரு. ஆனால் நான் இந்த வீட்டில் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நீ என் பொருசன், அந்த ஒரு உரிமையில் தான். ஆனால் அதுக்கு கூட எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க இல்லை சீனு. இப்போது பத்மாத்தை திரும்பின மாதிரி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நாம் அவங்க ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வாழவே முடியாது சீனு. இப்படி அவங்க விருப்பு வெறுப்போட நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட ஊருக்கே கிளம்பிடுறேன். என்னால் தானே நிறைய குழப்பங்கள் வந்துச்சு, அத்தை கூட என்னால் தானே பெரியப்பா கையெல்லாம் அடி வாங்கினாங்க. நான் மட்டும் இந்த வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கேன், இவ்வளோ குழப்பங்கள் வந்திருக்காதுல்ல சீனு. அதில் நான் முடிவு பண்ணிட்டேன் சீனு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. உடனே ஜானகி நம்ம தானே தடுத்து நிறுத்துறாங்க. அப்படின்னா எங்கள் எல்லாரையும் விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானேங்கிற மாதிரி கேட்டதும் உடனே மாயா என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா, இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு போதும். ஜானகி அதான் அவன் முடிவு பண்ணிட்டால, விடு கிளம்பட்டும் அப்படின்னதும் உடனே சீனு ஆஹா சரியா சொல்கிறீங்க மாமா, அது எப்படி மாமா ஈஸியாக மாயா வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன அடுத்த நொடியே கிளம்பட்டும்னு சொல்கிறீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாமா, இதுவே உங்கள் சொந்த பொண்ணாக இருந்தால் நீங்கள் அவள் இப்படி ஒரு முடிவெடுத்தா சரின்னு சொல்லியிருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு போதும். இங்கே பாரு சீனு, மாயா இந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்கவே மாட்டேன். என்ன பண்ணுறது, உன் பொண்டாட்டிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நாளாக பொறுமையாகவே இருந்தேன். அப்படி பார்த்தா நான் அவளை மகளா இல்லைன்னு தலைமொழிகே ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சீனு மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கூட நான் அவளை இந்த வீட்டில் இருக்க சொன்னதே உன் பொண்டாட்டிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான், மற்றபடி அவளுக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னதும் உடனே சீனு போதும் மாமா நிறுத்துங்க, அப்படி மாயா என்ன பண்ணிட்டான்னு நீங்கள் அவளை மகளா ஏற்கிறத தலைமொழிகிட்டேன்னு சொல்கிறீங்க. சரி மாயா என்ன தப்பு பண்ணா, ஒரு தப்பை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும், என்ன தப்பு பண்ணாளா என்ன சீனு, நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு என் பொண்ணு நானும் முகம் பார்த்து பேசாமல் இருக்க முழுக்க காரணம் இதோ நிக்காலே உன் பொண்டாட்டி, அவ தான் காரணம். ரெண்டாவது விஷயம், வேலை வெட்டி இல்லாதவனை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ஊருக்குள்ளேயே என்ன தலை குனிய வச்சுட்டா நம்பிக்கை துரோகி. அப்படி நான் என்ன துரோகம் பண்ணேன்னு இவ இப்படி ஒரு காரியம் பண்ணா, இதெல்லாம் என்ன மறந்து அவளை மகளா ஏற்றுக்க சொல்றியா? சொந்த மகளையே தலை முழுகிற அளவுக்கு நான் நின்றுட்டுருக்கேன், நீ இவளை என்ன ஏற்றுக்க சொல்கிறல அப்படின்னும் போது ஓஹோ இதான் பிரச்சனை இல்லை பெரிய மாமா உங்களுக்கு. சரி மாயா இதெல்லாம் எதுக்கு பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதனமாக பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னதும் சீனு முட்டாள்தனமாக பேசாதா அப்படின்னு மாயா தடுத்து நிறுத்துறாங்க. போதும் மாயா, எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்கெல்லாம் நீ தியாகம் பண்ண போகிற, நீ தான் வீட்டை விட்டு போகிறன்னு முடிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இந்த உண்மையை மறக்க போகிறதில்ல மாயா அப்படின்னதும், ஏய் என்ன உண்மை, அப்படி என்ன உண்மை இருக்குது அப்படின்னு ரகுராம் கேட்டதும் சீனு அவசரப்படாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜானகி சத்தம் போடுறாங்க. இல்லை என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறமுன்னா மாமா கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தா என்னை விட பாவி வேற யாரும் இல்லை. மாயா அன்னைக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமுன்னா அமைதியாக இருக்க மாட்டான் அப்படின்னதும் உடனே தனா சீனு மாமா நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்க மாமா அப்படின்னதும், தனா ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு மாயாவும் ஜானகியும் சீனு தனா தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு ஜானகி, நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய உண்மைகள் வழி வரும்போது நீயும் மாயாவும் தடுத்து நிறுத்துறீங்க. சீனு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை அப்படின்னதும், இங்கே பாருங்க மாயா தான் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, அவள் எந்த தப்பு பண்ண இல்லை மாமா, இன்னைக்கு உங்கள் கௌரவம்
வந்து நிலைச்சிருக்கிறதுக்கு முழுக்க காரணமே மாயா தான். மாயாவால் தான் இன்னைக்கு நீங்கள் இந்த ஊருக்குள்ளே தலை வந்து நடக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் ரகுராம் வந்து அதிர்ச்சியாராங்க. என்னடா பேசிட்டு இருக்க, அவளால் தான் கொஞ்சம் காலமாக பிரச்சனைகள் வந்துச்சு, நான் இந்த ஊருக்குள்ளே தலை குனிச்சே நடந்தேன், நீ என்னடா இப்போ அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறா? ஆமாம், என் பொண்டாட்டி மாயா தான் காரணம், அதான் அவள் உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மாயா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் உயிரோட இருந்திருப்பீங்களான்னு கூட தெரியாது மாமா. ஏன்னா மாயா தான் தனாவோட மானத்தை காப்பாற்றி கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா. சொல்லப்போனால் கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு கதிரால தான் உங்கள் பொண்ணு உயிரோட இருக்கா, மாயாவால் தான் நீங்கள் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சீனு. உடனே மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. போதும் போதும் சீனு, தயவு பண்ணி அவசரப்படாத அப்படின்னு சொன்னதும் உடனே சீனு வந்து இல்லை மாயா, எப்படியோ ஒரு நாள் கண்டிப்பாக மாமாவுக்கு உண்மை தெரியத்தானே வேணும், அது இன்னைக்கு தெரிஞ்சா என்ன? இங்கே பாருங்க மாமா, தனா வந்து சொல்லப்போனால் கார்த்திக்கும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. கடைசியில் அவளை ஏமாற்றி கார்த்தி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவள் ட்ரெஸ் மாத்திர வீடியோவை எடுத்து மிரட்டிட்டு இருந்தான். இதனால பெரிய பிரச்சனையோடனு தான் தனாவுக்கு கதிரை கட்டி வச்சா மாயா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் இதை கேட்ட ரகுராமுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது. மாயா, உன் புருஷன் சொல்கிறது உண்மையா அப்படின்னதும் இல்லை பெரியப்பா, அவள் ஏதோ உளறிட்டு இருக்கா சீனு, தேவையில்லாதமே பேசாத. இல்லை மாயா, சீனு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் போய் சொல்ல மாட்டான். தானா நீ சொல்லு, கதிர் சீனு சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லு தானா அப்படின்னதும் ஆமாப்பா, சீனு மாமா சொல்கிறது எல்லாமே சத்தியப்பா, மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பமே நடுத்தருவுக்கு வந்திருக்கும்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு தானே வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே ரகுராம் நெஞ்சு பத்திட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இதாண்டா இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைச்சேன், கடைசியில் நீயும் உண்மையை போட்டு உடைச்சிட்டே சீனு. இங்கே பாருடா, இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் நான் சொல்ல இல்லை, ஏன் சீனு இப்படி பண்ணா அப்படின்னு மாயா வந்து சீனுவை போட்டு அடிக்கிறாங்க. எங்கே பார்த்தோன்னா பத்மா பார்வதியெல்லாம் அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே பத்மா அந்த இடத்துல மனம் திருந்துறாங்க. ஏமாயா, இவ்வளோ பெரிய விஷயத்துக்காகத்தான் நீ இப்படி பண்ணியா? நாங்கள் அத்தனை பேர் ஒன்று அசிங்கப்படுத்தி திட்டி அடித்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சப்போ கூட ஏமாயா இந்த உண்மையை சொல்லலை அப்படின்னு போதும் இதோ பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தான் நான் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு அத்தை. இப்போ பார்த்தீங்களா என்னடா சீனு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னதும் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னதும் டாக்டர் வராங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா ரகுராம வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம மாயா எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. அப்போ ரகுராம் வந்து நம்ம மாயாவை பார்க்கணுன்னு கண்முழிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா மாயாவும் ரகுராம் முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு எவ்வளவோ மூடி மறைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த சீன் உங்ககிட்ட சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போனால் ரொம்ப நல்ல